ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு பேபிஸ்க்கான சோப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான குழந்தைங்களுக்கான பெஸ்ட்டு சோப்புன்னே சொல்லலாம். நிறைய குழந்தைங்களுக்கு உங்களுக்கு சோப் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்கும். அதுவுமே கொஞ்சம் மாநிறமாக பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம சர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு சோப் நம்ம யூஸ் பண்ணுவோம். குளியல் பொடி யூஸ் பண்ணுவோம். குழந்தை கொஞ்சம் கலர் ஆகணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ்க்கு நிறையவே விருப்பம் இருக்கும். அதுவும் பெரிய குழந்தை நல்ல கலராகவும் சின்ன குழந்தை கொஞ்சம் மாநிறமாகவும் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியே பேரண்ட்ஸ் ரொம்ப சர்ச் பண்ணி குழந்தைங்களுக்கு சோப்பை சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விதத்தில் இந்த சோப் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் பர்சனலாக பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் கொடுத்தனால தான் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பேபி என்னோடது நல்லா கலராக இருந்தான். செகண்ட் பேபி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாநிறமாக பிறந்துட்டான். இருந்தாலுமே எனக்கு அந்த குழந்தையோட அளவுக்கு போகலைனா கூட ஒரு கிரேடு 2 கிரேடாவது கொஞ்சம் கலர் ஆகணும் அப்படின்னு நினச்சி என்னெல்லாம் சோப் போடலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டாக்டர்கிட்டையுமே நான் கேட்டுட்டேன். ஸோ கேட்டதுக்கப்புறம் தான் இந்த 1 இல்லை 2 இல்லை 3 டாக்டர்ஸுமே இந்த டெடிபியர் சோப் தான் எனக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ தாராளமாக இந்த சோப் யூஸ் பண்ணலாம். குழந்தையோட 2 கிரேடு குழந்தையோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். இதில் pH லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறனால குழந்தையோட ஸ்கின்னுக்கு ஆப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் குளியல் பொடியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூஸ் கொடுக்கலாமா மேடம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு 6 மாதம் வரைக்குமே தாய்ப்பால் தாங்க. அதுக்கு மேலே தான் நம்ம ஏதாவது கொடுக்கணும் இருந்தாலும் கொடுக்கலாம். ஆனால் 1 இயர்க்கு மேலே தான் நம்ம ஜூஸ் எல்லாமே கொடுப்போம். அதே மாதிரி குளியல் பொடியும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுவுமே 1 இயர்க்கு அப்புறம் யூஸ் பண்ணால் பெட்டர். ஏன் அப்படின்னா என்ன தான் நம்ம ஃபைன் பவுடராக அதை அரைச்சிருந்தாலுமே கூட எங்காவது ஸ்க்ராட்ச் ஆனாலும் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறதுனால ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது போக நம்ம ஏதாவது பூனாங்கழகு மற்றபடி ஏதாவது ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது குழந்தைங்களுக்கு பேர்ன் ஆகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் குளியல் பொடியாக இருக்கட்டும் ஜூஸாக இருக்கட்டும் எல்லாமே 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் செய்யுங்க. 1 இயர்க்குள்ளே குழந்தைங்களுக்கு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல் ஃப்ரீயான பேரபன் ஃப்ரீயான குழந்தைங்களுக்கு சோப் மட்டும்தான். அதுக்கப்புறம் பாடி வாஷ் கூட இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதத்தில் உங்களுக்கு டெடிபியர் ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெடிபியர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 or 2 சோப்லேயே விசிபிளாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். குழந்தை அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா பிரைட் ஆயிடுவான். அந்தளவுக்கு ஸ்கின்னும் நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணி குழந்தையோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும். அது போக இதில் டிஎஸ் ஃப்ரீ கிடையாது. குழந்தைக்கு கொஞ்சம் பேர்ன் ஆகும், அதாவது கொஞ்சம் கண்ணில் பட்டால் எரிய தான் செய்யும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். குழந்தைங்களுக்காகவே டிசைன் பண்ணக்கூடிய இந்த சோப் தான். ஸோ pH ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் தான். இது போக இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH 100% சோப் ஃப்ரீ. அதுக்கப்புறம் பீடியாட்ரிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசிங் பார் கூட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேண்டல் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அழகான ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரைன் ட்ரே அப்படின்னு சொல்லி சோப்பை எப்பயும் ட்ரையாக வச்சுக்கணும். இது வெட்டாக வச்சுக்கிட்டால் சீக்கிரமாகவே சோப் ஸ்பாயில் ஆயிரும். அதுக்காகவே இதில் அழகான ஒரு ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சோப் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை நாங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணலாமா, ஜென்டிலான பேபி பாடி வாஷ் இதுலேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க அதை பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சிண்டென்ட் பேஸ் அப்படிங்கிற கிளென்சரிங் பாரை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் C12600 அப்படிங்கிற இந்த 3 இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சிண்டென்ட் பேஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த சிண்டென்ட் பேஸ் பார்த்திங்கன்னா கிளென்சரிங் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் நேச்சுரலான pH லெவல் இருக்குது. இது குழந்தைங்க ஸ்கினுக்கு ரொம்பவுமே இது pH லெவல் 5 இருக்கிறனால நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு pH லெவல் கம்மியாக இருக்கக்கூடிய பாஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் பர்ஃபெக்ட் இருக்கும். பெர்ஃப்யூம் ஸ்மால் குவான்டிட்டி அமௌண்ட்டில் எல்லா சோப்லேயுமே இருக்கும். இதில் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி அமௌண்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் C12600 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸான கலர்ஸ், அதாவது காஸ்மெட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய கலர்ஸ் தான். அதை இதில் பார்த்திங்கன்னா ஆயில் அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ அதனாலேயே இது ஸ்மால் குவான்டிட்டியில் இதுவுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் இதில் இருக்குது. இது நல்லாவே ஒர்க் ஆகும். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நெகட்டிவும் இருக்கும்
பாசிட்டிவும் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இதோட நெகட்டிவ்ஸ் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ நெகட்டிவ்ஸ்னு சொன்னால் ரொம்ப பெரிய லெவல்லாம் இல்லை, இதோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப லோ லெவல் தான். ஸோ கிளென்சரிங் பாரை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிளென்சர் பா அப்படிங்கிறது சின்னண்ட் பேஸ், அதாவது ஒரு கிளென்சர் சோப் பேஸ்னு சொல்லலாம். இந்த சோப் பேஸை யூஸ் பண்ணி தான் இந்த சோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. pH லெவல் வந்து நியூட்ரலில் இருக்குது. 5ல் இருக்கிறதுனால பேபிஸ்க்கான சோப்போட பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஸ்கின் வந்து உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸ்கின்ல எந்த ஒரு பர்னிங்கும் வராது. எல்லா சோப்புமே யூஸ் பண்ணும்போது, அதுவும் பேபி சோப் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த சின்னண்ட் பேஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுறாங்க. கலரிங் வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட் கலரிங் வந்து யூஸ் பண்ணுறது சகஜம் தான். C12600ங்கிறது தான் அந்த கலரிங். பர்ஃப்யூம்ங்கிறது ஸ்மால் குவான்டிட்டியில் உங்களுக்கு இருக்கும். C126 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் அப்சர்வேஷன் இருக்கிறதுனால இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும், ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். அது போக நான் சொன்ன மாதிரி இதில் நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஆல்கலைன் பேஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும். இதை வாங்கி யூஸ் பண்ணும்போது 1-2 சோப் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிராஜுவலாக குழந்தையோட கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் தாராளமாக விசிபிளாக பார்க்கலாம். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஒரு டாக்டர் 2 டாக்டர் இல்லை, 3 டாக்டர்கிட்ட நான் போய் கன்சல்ட் பண்ணி நான் வந்து வாங்கின சோப் தான் இது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரிவ்யூவும் நீங்கள் பாருங்கள் தாராளமாக. நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகவே யூஸ் பண்ணணும் இல்லை, டாக்டர்ஸ்ட்ட சஜஷன் கேட்டுகிட்டே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து ஸ்கின் வந்து லைட்டனிங் பண்ணணும் குழந்தைய அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இந்த சோப் நெகட்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ், அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது இல்லையா, அதை தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு சோப்பே 200 ருபீஸ்க்கு வருது, அதனால் வந்து நமக்கு அது ஒரு நெகட்டிவ். ஆனால் குவாலிட்டி பியூரிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். சோப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், அதோட ரிசல்ட்டும் நம்ம கண் கூட விசிபிளாக பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா சேஃபாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ட்ரைன் ட்ரேயில் வைக்கணும். ஆல்ரெடி அதுலேயே ட்ரைன் ட்ரே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு சோப் ஸ்டாண்ட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஈரப்பதம் பண்ணிட்டோம், ஈரமாகவே நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா 10 days 20 days கூட வராது. உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். புதுசாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைக்கு பாத் பண்ணி முடித்த உடனே ஒரு ஸ்டாண்டில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஒரு 30 daysக்காவது வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 15 days 20 daysலேயே அது வந்து கரைஞ்சு போயிடும். உங்களுக்கு நான் இதில் வந்து விஷுவலாக உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பெரிய பையனுக்கு வாங்கும்போது சோப் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பாக்ஸில் தான் வந்துட்டு இருந்துச்சு. சின்ன பையனுக்கு வாங்கும்போது பர்பிள் கலரில் வந்துருச்சு. பெரிய பையனுக்கு வாங்கும்போதும் இதே டெடி பேர் தான், ஆனால் சோப் வந்து வேரியேஷன் கிடையாது. சோப் அதே தான், ஆனால் பாக்ஸ் மட்டும் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினப்போ இந்த பிங்க் கலரில் தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி சோப் பேஸ் வந்து சோப்பெல்லாம் உள்ளே ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைன் ட்ரே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சின்னதாக இருக்கும். நமக்கு வந்து அது உங்களுக்கு இது போதாது, இதில் வைக்க முடியல, கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சோப் ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா சோப்லேயுமே நமக்கு வந்து இந்த மாதிரி தருவாங்க. டெடிபியர் சோப் வாங்கிட்டாலே நமக்கு இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. அதாவது அந்த பர்பிள் கலர் பாக்ஸ்லேயும் இருக்கும். இதை நல்லா ஊற வச்சுட்டோம், தண்ணியோடு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சோப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அப்போ நம்மளோட சோப்போட காஸ்ட்டும் அதிகம். நம்ம இந்த மாதிரி கேர் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வேஸ்ட் ஆஃப் த மணி தான். இந்த மாதிரி ட்ரையாக எடுத்து வைங்க, அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். இந்த சோப் வந்து ஸ்கின் கலரிங்க்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொல்லிட்டேன். இது டியர்ஸ் ஃப்ரீ கிடையாது. குழந்தைங்களுக்கு கண்ணில் பட்டால் லைட்டாக குழந்தைங்களுக்கு கண் எரியும். அதனால் பார்த்து குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. லைட்டாக தான், ஸோ அதனால் பயந்துக்க வேண்டாம். பர்னிங் சென்சேஷன் நமக்கு குழந்தை தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஸோ ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பை விட ஹிமாலயாவை விட இந்த சோப் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கின் லேயர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிஸ்க்கான ப்ராடக்ட்டோட ரிவ்யூஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தாராளமாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.